ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தை பத்தி நான் என்ன சொல்றது. இந்த கொரியாக்காரனுங்க எப்படிதான் இவ்வளோ சூப்பரான படங்கள் எடுக்கிறாங்கன்னே தெரியல. அதோட ஒரு சில படங்களுக்குலாம் நான் வந்து ஒன்லைனே சொல்ல மாட்டேன், நம்பி உள்ள வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் ஒன்லைன் தேவையே இல்லை. என்னை நம்பி இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி, ஃபிலிம் ரோல் 5 ஸ்டார் மூவியும் கூட. அதோட உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எல்லாரும் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஏன்னா உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தான் ஃபிலிம் ரோலை வேகமா ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2019 வருஷத்துல ரிலீஸ் ஆன மை ஃபர்ஸ்ட் கிளையண்ட்ன்ற ஒரு சவுத் கொரியன் எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். இந்த கதையோடைய ஆரம்பத்திலேயே ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ற ஒரு 4-5 பேர் லைனா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் லாயர்ஸ், ஒரு பெரிய லா கம்பெனில ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்டர்வியூவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இன்டர்வியூல கேள்வி கேட்கறவங்க ஒரு கேள்வியையும் கேட்கறாங்க. இது வந்து நம்ம நாட்டில் நடந்த உண்மையான ஒரு கேஸ். ஒரு பொண்ணை ஒரு பர்சன் 30 நிமிஷம் மோசமா அடிச்சு கொலை பண்ணிருக்கான். அதை 38 பேர் பார்த்திருக்காங்க. அவங்க சாட்சியும் சொல்லியிருக்காங்க போலீஸ் கிட்ட. ஸோ போலீஸும் அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இதுல உங்களுக்கு கேள்வி என்னன்னா, அந்த பர்சன் அந்த பொண்ணை அரை மணி நேரமா அடிச்சு கொலை பண்ணும் பொழுது அந்த 38 பேரு வெறும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்திருக்காங்களே. அவங்க நினைச்சிருந்தா அந்த பர்சனை தடுத்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்க முடியும். ஆனா யாருமே அதை பண்ணல. கடைசியா அவங்க சாட்சி மட்டும் தான் சொன்னாங்க. சோ நீங்க அப்கமிங் லாயர்ஸ்ன்றதுனால உங்ககிட்ட கேட்கிறேன், வேடிக்கை பார்த்தா அந்த 38 பேரும் தப்பு பண்ணவங்களா தப்பு பண்ணாதவங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. சோ இன்டர்வியூக்கு வந்தவங்க ஒன் பை ஒன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வேடிக்கை பார்த்தா அந்த 38 பேரும் தப்பு பண்ணவங்க தான், அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த 38 பேர் மேலையும் தப்பே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சார் நார்மலான மக்கள் எப்பவுமே ஒரு பிரச்சனையில இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நிறைய பேருக்கு பயமும் இருக்கும். அதனால தானே நம்ம ஊர்ல போலீஸ் இருக்கு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணா அவங்க வந்து பாத்துப்பாங்க. சோ இப்படி ஒரு சாதாரண மனுஷங்க இப்படி தூரத்துல நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்களே, அவங்க வந்து போராடணும்னு நம்ம நினைக்க முடியாது. சோ அதனால வேடிக்கை பார்த்தவங்கள நம்மளால லீகலா தப்பு பண்ணவங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இவரோட பேரு ஜங்கு. சோ இன்டர்வியூவும் முடியுது. ஜங் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாவே லாயர்ஸ் தான். அவங்க திட்டுறாங்க, அட ஜங்கு உனக்கு என்ன அறிவு இல்லையாடா? அந்த 38 பேரால ஒருத்தனை தடுக்க முடியலையா? அவங்க மட்டும் அதை பண்ணி இருந்தாங்கன்னா ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்களும் தப்பு பண்ணவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. மேபி லீகலி அவங்க பண்ணது தப்பு இல்லைனாலும் சோஷியலா அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களா. நம்ம ஜங்கு செமையா கடுப்பாகிறாரு. ஏன்னா ஜங் இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாருல, அந்த கம்பெனில தான் லாயரா வேலைக்கு சேரணும்னு ரொம்ப ஆசை. இப்ப இந்த மாதிரி ஒரு பதில வேற சொல்லிட்டாரு. வேலை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு யோசனையிலே இருக்காரு. அங்க இருந்து அவர் கிளம்பி வந்துடுறாரு. நம்ம ஜங் இருக்கிற அதே டவுன்ல ஒரு வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு டாபின். அவளுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அந்த பொண்ணு பாவம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஒரு குட்டி தம்பியும் இருக்கான். அவனுக்கு ஒரு 7 வயசு. அந்த பையனோட பேரு ஜூன். அந்த ஜோனு டிராயிங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அக்கா, அம்மாவோட முடி நீளமா இருக்குமா இல்ல குட்டியா இருக்குமாக்கா? அம்மாவோட முடி நல்லா நீளமா இருக்கும். அப்படியா? ஆனா முன்னாடி அம்மாவோட முடி சின்னதா இருக்கும்னு சொன்ன, இப்ப நீளமா இருக்கும்னு சொல்ற. ஆமா, முடி வளரும்ல, அதனால அம்மாவுக்கும் வளர்ந்துருக்கும். ஓ அப்படியான அந்த ஜோனுன்ற பையனும் டிராயிங்க பண்றான். அம்மாவோட தலைமுடி ஷேப்பெல்லாம் வரையறானே தவிர ஃபேஸ வரைய மாட்டான். ஏன்னா இவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு இவங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. அந்த டாமின்ன்ற பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு சின்ன வயசுல அவங்க அம்மாவை பார்த்திருக்கா. ஆனா இப்ப சுத்தமா மறந்து போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் தம்பி கேக்குறானே அப்படின்னு ஏதோ ஒண்ணுதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரும் டாபின் அவளோட தம்பிக்காக ஃபுட் எல்லாம் சமைச்சு கொடுத்து 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. இந்த டாபின்ன்ற பொண்ணுக்கு அவளோட தம்பி தான் உலகமே. சோ ஜாலியா ஒன்னா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாபின்ன்ற பொண்ணு அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு மேல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறா. அதுக்குள்ள சில போட்டோஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே இவங்களுடைய அம்மாவோட போட்டோ தான். ஆனா முகம் தெரியாத மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த போட்டோ ஒழுங்கா இருந்திருந்தா இவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த போட்டோவை கட் பண்ணி யாரோ வச்சிருக்காங்களா. சோ அதனாலதான் இவங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லையே. அந்த போட்டோஸை டாபின் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வர மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே வேகமா அதை எடுத்து வச்சிடுறா. வந்த அப்பாவும், ஏய் என் ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு ஒரு மாதிரி நெக்கலா கேக்குறாரு. குழந்தைகிட்ட பேசுற மாதிரியே பேசல. அது வந்து, அப்பா நான் இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ப்பா. சரி போய் சாப்பிடு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பசங்களை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சுட்டு இந்த அப்பா என்ன பண்றாரு, ஒரு லேடியை கூட்டிட்டு வராரு. இனிமே இவங்க தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்ல அந்த 2 பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நமக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு. அந்த டாபின்ன்ற பொண்ணு ஸ்கூலுக்கு போறா. ஜாலியா டான்ஸ்லாம் ஆடுறா. கிளாஸ் பசங்க டீச்சர்ஸ்லாம் கை தட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு டாபின் அவளோட தம்பி கூட அப்படியே ரோட்ல
நடந்து வரும் பொழுது, அக்கா நீ சூப்பரா டான்ஸ் ஆடுறியக்கா, நீ பெருசா ஆனதுக்கு அப்புறம் நல்லா பாட்டு பாடுவ, பெரிய சிங்கர் ஆயிடுவ, அவ்வளவுதான் என்ன மறந்துடுவியா, நான் உன் தம்பி தானே, என் கூடவே தானே இருப்பேன்னு நீ சொன்ன. டேய் நான் இப்பவும் சொல்றேன், நான் என்ன நிலைமைக்கு போனாலும் நான் உன் கூடயே தான் இருப்பேன் சரியா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒரு பிரிட்ஜ் கிட்ட வராங்க. அந்த பிரிட்ஜ்ல இருந்து இந்த பையன் ஒரு ராக்கெட்டை விடுறான். லைஃப்ல அவன் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே இங்க இருந்து ஒரு ராக்கெட்டை விட்டுருவான். இந்த குட்டி பையன் ஜோனுக்கு அவனுடைய அம்மாவோட முகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அம்மா முகத்தை மட்டும் பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு ராக்கெட்டை நான் விட்டுருவேன். ஆனா இப்ப நமக்கு வேற ஒரு அம்மா கிடைச்சிட்டாங்கல்ல, சோ அதனால நான் ராக்கெட்டை விட போறேன்னு அந்த பையன் ராக்கெட்டை விடுறான். சோ அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களோட புது அம்மா இவங்க ரெண்டு பேரையுமே குளிப்பாட்டுறாங்க. இந்த பசங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நாளா அம்மா இல்லாம இருந்துட்டு இப்ப நமக்கு புது அம்மா கிடைச்சிட்டாங்களேன்னு ஜாலியா இருக்காங்க. அதுவும் அந்த பையன் பாத்டப்ல குளிக்கும் பொழுது அந்த நுரையெல்லாம் தட்டி தட்டி ஓடுறான். அப்படி ஒரு தடவை தட்டும் பொழுது அந்த நுரெல்லாம் அந்த அம்மாவுடைய முடியில படுது. சடனா அம்மாவோட முகமே மாறுது. ஆனா கோவப்படாம அப்படியே தொடச்சிட்டு கம்முன்னு இருக்காங்க. அப்புறம் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் ஜோனு அவனுக்கு சாப்ஸ்டிக்கா ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல போல, கீழே கீழே சாப்பாடை சிந்திடுறான். ஜோன் சாப்பாடை சிந்தாம சாப்பிடு அப்படின்னு பொறுமையா சொல்றாங்க. அந்த பையனும் சரிமா அப்படின்னு திரும்ப சாப்பிட ட்ரை பண்றான். திரும்ப சிந்துது. டேய் ஒழுங்கா சிந்தாம சாப்பிடுறா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டியூன் மாறுது. அந்த பையனும் சிந்தாம சாப்பிட ட்ரை பண்றான். முடியல, கீழே சிந்திடுது. சோ அவ்வளவுதான், பொறுக்க முடியாம அந்த அம்மா அவங்களோட முடிய கட்டுறாங்க. அப்படியே கோவமா அந்த பசங்களை பாக்குறாங்க. சோ அந்த பசங்களையும் பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. அதே டவுன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ஜங்கு அவரை தூக்கத்துல இருந்து அவரோட அக்கா எழுப்புறாங்க. டேய் ஜங்கு, வேலைக்கு போற என் புருஷன், ஸ்கூலுக்கு போற என் பையன் அவங்களே சீக்கிரமா எழுந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கடா. ஆனா வேலை வெட்டியே இல்லாத நீனு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கல, ஒழுங்கா எழுந்துடுறா. எது வேலை வெட்டி இல்லாதோன்னா, அக்கா நான் மட்டும் அந்த இன்டர்வியூல செலக்ட்னு எனக்கு ஒரு கால் வரட்டுமே, அவ்வளவுதான் நான் பெரிய லாயர் தெரியுமா. ஏண்டா அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும், இப்ப சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கியே, நம்ம டவுன்லயே சைல்டு வெல்ஃபேர் இருக்கு, அங்க வேலை இருக்கான், போயிட்டு அதை செய்ய அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஜங்குக்கு அந்த வேலை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா அக்கா ஃபோர்ஸ் பண்ணி சொல்றதுனால சரி வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு போயிட்டு அந்த சைல்டு வெல்ஃபேர்ல வேலைக்கும் ஜாயின் பண்றாரு. நைட் டைமும் ஆகுது. இங்க அந்த 10 வயசு டாபின்ன்ற பொண்ணு அவளோட தம்பி 7 வயசா இருக்கிற ஜோனு ரெண்டு பேருமே டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மாவும் வராங்க. ஸ்பூன் அப்படியே தூக்கி போடுறாங்க. உடனே இந்த பசங்க அப்படியே கரெக்டா அடிக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே பயத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் திரும்பவும் தெரியாதனமா சாப்பாடா கீழே சிந்த. உடனே அந்த டாபின் பொண்ணு எழுந்து, அம்மா அம்மா ப்ளீஸ்மா, தெரியாம பண்ணிட்டாமா, நான் அவனுக்கு ஒழுங்கா தான் சொல்லி கொடுத்தேனே, அடுத்த தடவை அவன் சிந்த மாட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சரா. ஆனா அந்த அம்மா அதெல்லாம் கண்டுக்காம அவங்க கையில இருக்கிற பேண்டை கழட்டி அவங்க தலைமுடிய கட்டி அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவன் சிந்த கூடாது, நீ தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்ன, இப்ப அவன் சிந்திட்டான், உன்னதான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 10 வயசு பொண்ணை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அடிக்கிறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. அடி வாங்கின அந்த குட்டி பொண்ணு டாபின் ஸ்கூல்ல ரொம்ப டயர்டா இருக்கா. அப்படியே சோகமா போய்கிட்டு இருக்கா. இது அவளோட ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பையன் நல்லா பார்க்க புசு புசுன்னு இருக்கான். அந்த பையன் நோட் பண்றான். சோ டாபின் நேரா சைல்டு வெல்ஃபேருக்கு போயிட்டு அந்த புது அம்மா இருக்கால அவங்க மேல கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. சோ அங்கதான் நம்ம ஜங்கும் வேலை செய்யறாரு. அவரும் அந்த குட்டி பொண்ணெல்லாம் வந்து பாக்குறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம், இவ இருக்கிற பசங்க எல்லாம் செம்ம தெளிவுப்பா, அம்மா அடிச்சாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த குட்டி பொண்ணும், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதுக்கு தானே இந்த இடம் இருக்கு, இப்ப என்னோட புது அம்மா என்ன போட்டு அடிச்சாங்க, நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், நான் பண்ணது என்ன தப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க அங்க இருக்கிற எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. ஆனா நம்ம ஜங்கு, பாப்பா நீ பண்ணது தப்பே கிடையாது, சரியா தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதுன்னு நம்ம ஜங்கு டாபினுக்கு சப்போர்ட் பண்ண அந்த பொண்ணுக்கும் ஜங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஜாங்கும் இன்னொரு லேடியும் டாபினை கூட்டிட்டு அவளுடைய வீட்டுக்கே போறாங்க. அங்க அந்த சித்திக்காரியும் இருக்கா. அவ அப்படியே ஆளுங்களை பார்த்துட்டு சீனை போடுறா. ஐயோ அம்மா சும்மா தானமா அடிச்சேன், இதுக்கு போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருக்க, வர வர நீ பொய்யும் சொல்லிக்கிட்டு இருக்கல, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு ஜாங்கியும் கூட வந்தவங்களையும் உள்ள கூப்பிட்டு, ஒரு அம்மாவா புள்ளை அடிக்கிறது என்ன தப்பா, ஏதோ ஆர்வ கோளாறுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா இதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம ஜங்கும் அப்படியே சைட்ல திரும்பி பாக்குறாரு. அந்த சின்ன பையன் ஜோன் இருக்கான்ல, அவன் அப்படியே டோரை திறந்துகிட்டு லைட்டா எட்டி பாக்குறான். இத பார்க்கும் பொழுதே ஜங்குக்கு புரிஞ்சிருது, இந்த பொம்பளை செம்மையா போட்டு பசங்களா அடிச்சிருக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு பசங்க பயத்துல இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, இவங்களால ஒன்னும் பண்ண முடியல. சரி ஓகேன்னு வெளியே வந்துடுறாங்க. கார்ல உட்காந்துக்கிட்டு ஜங்கும் கூட ஒர்க் பண்ற ஒரு லேடியும் பேசுறாங்க. அந்த லேடியும் சொல்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பொம்பளை அந்த பசங்களை மோசமா அடிச்சிருக்கா, ஆனா பாரு நம்மளால ஒன்னும் பண்ண முடியல, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே பொலைட்டா தான் பேசணுமா, இந்த மாதிரி பொம்பளை கண்ணத்துல பல்லிருன்னு ஒண்ணு வச்சாதான் அவ உண்மையே சொல்லுவா, அதை விட்டுட்டு ஆதாரம் வேணும், அது வேணும், இது வேணும்னு நம்ம டிபார்ட்மெண்ட் இப்படியே சொல்றதுனாலதான் குழந்தைகளை அபியூஸ் பண்ற பேரண்ட்ஸ்லாம் இன்னமும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதனாலதான் இந்த வேலையை விட்டே நான் நிக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஜங்கே இந்த வேலையை வேண்டா வெறுப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இந்த மாதிரி சொன்ன உடனேயுமே இந்த வேலையவே வெறுக்கிறாரு. இந்த நேரத்துல அந்த சித்திக்காரி, என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல அப்படின்னு அந்த டாவின் பொண்ணை பாத்ரூம்குள்ள
வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அடிச்சு முடிச்சுட்டு நேரா அவங்க ஹஸ்பண்ட் அதான் டாவினுடைய அப்பா கிட்ட வந்து இந்த குழந்தைகளெல்லாம் என்ன நம்ம வளர்த்தே தரணுமா, இதுங்களை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறலாம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்க பாரு எனக்கும் கொண்டு போய் விடணும்னு ஆசைதான், ஆனா அந்த குழந்தைகளுக்கு நிறைய பணம் வருது கவர்மெண்ட் கிட்ட இருந்து தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து, சோ அந்த பணத்துக்காக தான் இதுங்களெல்லாம் நான் கூடயே வச்சிருக்கேன் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம அந்த அப்பங்காரன் சொல்றான். அடுத்த நாள் ஆகுது. அந்த டாபின் பொண்ணு அவங்களுடைய ஸ்கூல் டீச்சர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு ட்ரை பண்றாங்க. ஸ்கூல் டீச்சரும் அந்த பொண்ணுடைய கழுத்துல அடிபட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா இருந்தாலும் எதுவும் கண்டுக்காம எனக்கு அவசரமா வேலை இருக்குன்னு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க அவங்க. உடனே அந்த குட்டி பையன் ஜோனும், அக்கா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒரு அங்கிள் இருந்தாரு, அவரு நான் டோர் வழியா ஒளிஞ்சு பார்த்தத அவரும் பார்த்தாரு, சோ அவர்கிட்டயே போயிட்டு திரும்ப நம்ம ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு அகைன் இவங்க சைல்டு வெல்ஃபேர் சென்டருக்கு போறாங்க. அங்க நம்ம ஜங்கையும் மீட் பண்றாங்க. சோ ஜங் அந்த 2 பசங்களையும் வெளியே கூட்டிட்டு போறாரு. சுத்தமா அவருக்கு பிடிக்கல, ஆனா இவர் ஒர்க் பண்றது சைல்டு வெல்ஃபேர் சென்டர், பசங்க மேல இவர் அன்பை காட்டணும், பசங்க கூப்பிட்டாங்கன்னா இவர் போகணும், இதெல்லாம் பண்ணலன்னா ஆளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சோ அதனால வேற வழி இல்லாம பசங்களை கூட்டிட்டு அப்படியே நடந்து போறாங்க. அந்த பிரிட்ஜ் இருக்கும்ல, அந்த பிரிட்ஜ் கிட்டயும் வராங்க. அந்த குட்டி பையன் ஜோனு அவன் கையில இருக்கிற ராக்கெட்டை அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கான். அது ஹைட்ல போகவே இல்லை, கீழே தான் வந்து விழுது. ஆனா இருந்தாலும் எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஜங்க வந்து குட்டி பையன் கிட்ட, உன் தம்பி என்ன இந்த பிரிட்ஜ் மேல இருந்து ராக்கெட் விட மாட்டானா, அவன் நினைச்ச விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் ராக்கெட் விடுவானே, எங்க அம்மாவோட முகத்தை மட்டும் அவன் பார்த்துட்டான் அப்படின்னா அவன் ஒரு ராக்கெட் இந்த பிரிட்ஜை தாண்டி பறந்து போகுமா. சரி சரி போகட்டும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு பர்கர் வாங்கி கொடுக்குறாரு. இந்த பசங்க முதலா பர்கரை அப்பதான் சாப்பிடுறாங்களே. அந்த குட்டி பையனும் பர்கரை சாப்பிட முடியாம கடிச்சு சைட்ல இருந்து கீழெல்லாம் விழ ஆரம்பிக்குது. ஐயோ நான் தெரியாம தான் சிந்துறேன் அப்படின்னு இவன் பயத்துல கதற ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு அந்த சித்திக்காரி இவங்கள கொடுமைப்படுத்தி வச்சிருக்கா. அந்த குட்டி பொண்ணு டாபினோ, அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அம்மானா எப்படி இருப்பாங்க, நம்ம கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு கேட்க, எனக்கும் அதெல்லாம் சரியா தெரியாதுமா, ஏன்னா எங்க அம்மாவும் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க, ஏன்னா எங்க அக்கா தான் வளர்த்தாங்களே. சோ எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நம்ம ஜங்கு பசங்களா அவங்க வீட்டுல டிராப் பண்றதுக்காக கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்ப கார்ல ஒரு குரங்கு பொம்மை இருக்கு. அதை பாக்குற அந்த குட்டி பையன் ஜோனும், இந்த குரங்கு பொம்மை சூப்பரா இருக்கு, இது உங்களோடதா, இது என்னோடதெல்லாம் இல்ல எங்க அக்கா பையனோடது, ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பையன் கையில வச்சுக்கிறான். நம்ம டாபினும், இங்க பாரு இது மத்தவங்க பொம்மை, இப்பெல்லாம் நீ எடுக்க கூடாது அப்படின்னு இருந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்புறம் பசங்க அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு அவங்க அம்மாவுடைய போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. அவங்க முகம் தான் கிழிஞ்சு போயிருக்கு. நம்ம பேசாம இந்த போட்டோவை அங்கிள் கிட்ட கொடுத்து நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சு தர சொல்லலாமா, எனக்கும் நம்ம அம்மா முகம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்ல, அடுத்த நாளே நம்ம ஜங்க பாக்குறதுக்கு போறாங்க. ஜங்கும் போன் பண்ணி அவருக்கு மேல ஹையர் அபிஷியல் இருப்பார்ல அவர்கிட்ட பேசுறாரு. சார் தினமும் இந்த பசங்க வராங்க, வெளியே கூட்டிட்டு போக சொல்றாங்க, கடுப்பா இருக்கு சார். எனது கடுப்பா இருக்கா, சைல்டு வெல்ஃபேர் சென்டர்ல வேலை செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை பாத்துக்கிறது உனக்கு கடுப்பா இருக்கா, ஒழுங்கா செய்ய இல்லனா வேலையை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட என்னடா இதுன்னு ஜங்கும் அந்த பசங்களை கூட்டிட்டு அப்படியே வெளியே சுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பசங்களுக்கும் ஜங்கு கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குட்டி பையன் எனக்கு ஜூவுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஜாங்கும் இவங்க 2 பேரையுமே ஜூவுக்குலாம் கூட்டிட்டு போறாரு. அவரும் வீட்டுக்கு வந்து அவரோட அக்கா கிட்ட, யக்கோ என்ன அக்கா வேலையில சேர்த்து விட்ட, பசங்களை மேய்க்கிறது தான் முழு நேர வேலையா இருக்கு, ஏண்டா ஆபீஸ்க்குள்ள உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரையே பாக்குறதுக்கு பசங்க கூட ஜாலியா வெளியே போறது இது எவ்வளவோ பரவாயில்லையடா, நீ நினைச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை ஒழுங்கா செய்ய அப்படின்னு அக்கா சொல்ல, அடுத்த நாள்ல இருந்து அந்த பசங்க ரெகுலரா வராங்க. இவரும் வெளியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஒரு நாள் ஒரு டிராயிங் கிளாஸ்ல இருக்கும் பொழுது நம்ம ஜாங்குக்கு ஒரு போன் கால் வருது. ஸ்டார்டிங்ல ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தார்ல, அதுல இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க போல. சோ பக்கத்து டவுன்ல இவரு நினைச்ச மாதிரியே லாயர் வேலை கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், இவரோட லைஃபே செட்டில். இந்த வேலை கிடைக்கணும்னு தான் இவர் ஒத்த கால்ல நின்னுகிட்டே இருந்தாரு. இப்போ ஒரு வழியா அந்த வேலையும் கிடைச்சிருச்சு. சோ பசங்களையும் நேரா அவங்க வீட்டுல விட்டுட்டு, இங்க பாருங்க பசங்களா, நாளைக்கு என்ன தேடி வராதீங்க, ஏன்னா நான் வேற ஒரு ஊருக்கு போக போறேன், அங்கதான் வேலை செய்ய போறேன். இது அங்க வேலை செய்ய போறீங்களா அப்படின்னா எங்களை பார்க்க திரும்ப நீங்க வரவே மாட்டீங்களா அப்படின்னு பாவமா அந்த பசங்க கேக்குறாங்க. சோ ஜாங்கும் கொஞ்சம் சோகமா என்னால முடியாதுன்னு சொல்ல வராரு அந்த குட்டி பையன். ஆனா நாளைக்கு நம்ம பர்கர் சாப்பிடுற டே, எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும்ல, இங்க பாரு உனக்கு பர்கர் தானே சாப்பிடணும், இந்த காசுன்னு கையில காசை கொடுக்கறாரு. ஆனா எனக்கு இந்த காசு வேணாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா சாப்பிடணும், அதுதான் எனக்கு வேணும். இங்க பாரு இந்த காசை நீ பத்திரமா வச்சுக்கோ, வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பா நான் வருவேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து பர்கர் சாப்பிடலாம் ஓகேவா, நான் ப்ராமிஸ் பண்றேன்னு ப்ராமிஸையும் பண்றாரு. ஆனா அந்த பையன் ப்ளீஸ் நீங்க போகாதீங்க, நான் அந்த காரை விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறானா. உடனே ஜாங்கோ அவரோட கார்ல ஒரு குரங்கு பொம்மை இருக்கும்ல, டே ஜூனு இந்த பொம்மை உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே, இதை எடுத்துக்கோ, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குட்டி பொண்ணும் உங்களோட போன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்க இவரும் விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. சோ ஜாங் அந்த டவுனுக்கும் போறாரு. வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப இதே இடத்துக்கு வந்து அவங்க அக்கா கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல அவங்க அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோட்லயே ஜாலியா குதிக்கிறாங்க இவங்க. அவ்வளவுதான், ஜாங்கு பக்கத்து ஊருக்கே போக போறாரு. சோ அப்படி கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த பர்கர் கடையை பாக்குறாரு. அந்த கடைக்கு வெளியே அந்த 2 பசங்களும் பாவமா அப்படியே வாசல்லே நிக்கிறாங்க. இவருக்கும் போகணும்னு தோணுது. ஆனா இவருக்கு எல்லாத்த விடவும் அவரோட வேலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதனால நேரா அந்த ஊருக்கு போயிட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எங்க இந்த பசங்களோட சித்திக்காரி நம்ம ஜாங்கோட விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு, உன்னை அந்த
அடி அடிச்சும் திரும்பவும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க நீ போயிருக்கல்ல, உன்னை சும்மாவே விடக்கூடாதுன்னு அகைன் அவங்க முடிய கட்டுறாங்க. அந்த பொண்ணை பாத்ரூம் தண்ணில முக்கி எடுத்து ரொம்ப கொடுமை பண்ணி பாவம் அந்த குட்டி பொண்ணு மயக்கத்துல அப்படியே கிடக்குறா. வெளியே அந்த பொண்ணுடைய சித்தியும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்களை விருப்பமே இல்லாம தான் வளர்க்குறோம் அப்படின்னு அவங்க பேசுறதெல்லாம் இந்த பொண்ணு கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. சோ அடுத்த நாள் ஆகுது, குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கும் போறா. அந்த இடத்துல உடம்பு முடியாம மயங்கி கீழே விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கறாங்க. அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம லாயர் ஜாங்குக்கு கால் பண்றாங்க. அவரு கால் அட்டன் பண்ணி, இங்க பாருங்க என்னால வர முடியாது, நான் வேற டவுன்ல இருக்கேன். ஆனா இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல. உடனே ஓடி போயிட்டு அந்த பொண்ணுடைய டீச்சரை பாக்குறாரு. டீச்சர், அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணாம எனக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணீங்க? ஏன்னா பாவம் அந்த குட்டி பொண்ணு மயக்கத்துல உங்க பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாலே, சோ அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அதோட அவங்க வீட்டுக்கு கால் பண்ணாலும் எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் இவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இந்த விஷயம் எனக்கும் தெரியும், ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு டீச்சர் சொல்ல, அதே நிலைமையில தான் நம்ம ஜாங்கோ இருக்காரு. சரி உள்ள போயிட்டு அந்த குட்டி பொண்ணை பார்க்கலான்னு ஜாங்கோ உள்ள போறாரு. அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு எழுந்து, அங்கிள் நீங்க வந்துட்டீங்களா? ஆமா ஆமா வந்துட்டேன். நீ எதுக்காக என் பேரையே கூப்பிட்டு என்னை இங்க வர வச்ச? ஏன்னா அங்கிள் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்பொழுது நான் பண்ணது தப்பான்னு எல்லார்கிட்டையும் கேட்டேன். எல்லாரும் கம்முன்னு இருந்தாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொன்னீங்க. அதோட எங்களை வெளியெல்லாம் கூட்டிட்டு போனீங்க, எங்களுக்கு பர்கர் வாங்கி கொடுத்தீங்க, என் தம்பிக்கு பொம்மையும் கொடுத்தீங்க. சரிம்மா, இப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு சொல்ற நீ? இல்ல என்னோட சித்தியும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. விருப்பமே இல்லாம தான் எங்களை வளர்க்குறாங்களாம். எங்களுக்கு அங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கவே இல்ல. எங்களை உங்க கூடவே கூட்டிட்டு போறீங்களா? நானும் என் தம்பியும் ரொம்ப சமத்து புள்ளையா இருப்போம், உங்களுக்கு தொல்லையே தர மாட்டோம். ப்ளீஸ் அங்கிள் எங்களை கூட கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு கெஞ்சி கேக்குறா. ஆனா நம்ம ஜாங்கு, இங்க பாருமா நான் பக்கத்து டவுன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்னால திரும்ப வர முடியாதுன்னு சொல்லிட்டு போக தான் நான் வந்தனே. அதனால இதுக்கப்புறம் என்ன கூப்பிடாத அப்படின்னு ஒரு சொல்ல, அந்த பொண்ணு பாவம் அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு கோச்சிக்கிறா. ஏன்னா அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஜாங்கு தான். இப்ப அவரும் நான் திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா, அதனால நம்பிக்கையே இல்லாம அந்த பொண்ணு உடஞ்சு போறா. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரா ஒரு ஒர்க் பண்ண சைல்டு வெல்ஃபேர் சென்டருக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா ஜாங்கு எவிடன்ஸ் இல்லாம நம்மளால எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ரைஸ் பண்ண முடியாது. சார் ஆல்ரெடி அந்த குட்டி பொண்ணு இங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே, அந்த கம்ப்ளைண்ட்டையும் நம்ம ரைஸ் பண்ணுவோம். அந்த கம்ப்ளைண்ட் எப்பயோ க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு உடம்புல அடிபட்டு இருந்ததுல அது கீழே விழுந்து பட்டதுன்னு அந்த பொண்ணே எழுதி கொடுத்துட்டா. சோ அந்த சித்திக்காரி தான் நல்லா மிரட்டி இருக்கா அப்படின்னு இவரும் புரிஞ்சுக்கிறாரு. நேரா அந்த சித்தியை பார்க்கவே போறாரு. ஆனா அவங்க சம நெக்கலா, இங்க பாரு என் பொண்ணு கீழே விழுந்துட்டா, அதனாலதான் அடிபட்டது, கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? ஒன்னும் இல்லல, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு நம்ம ஜாங்க அனுப்பிடுறாங்க. சரி அந்த குழந்தைங்களுடைய அப்பா கிட்டயாவது போகலான்னு பார்த்தா அவரு நெக்கலா, இங்க பாரு என் பிள்ளைங்க, நான் அடிப்பேன் கொல்லுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜாங் எதுவும் பண்ண முடியாம அங்கிருந்து நேரா அவரோட அக்கா வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படியே அவரு சோகமா அவருடைய அம்மாவோட போட்டோஸ்லாம் இருக்கும்ல அதை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்றாரு. அவ ஜாங்கோடைய அக்காவும் அந்த இடத்துக்கு வந்து, என்னடா அம்மா ஞாபகம் வந்துருச்சா, சரி இதுல இருந்து ஒரு 2-3 போட்டோவை கூடவே கொண்டு போ அப்படின்னு சொல்ல, அவரும் அதுல இருந்து போட்டோ எடுக்கிறாரு. அந்த போட்டோவுக்கு பின்னாடியே சில டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த போட்டோவை எந்த கடையில பிரிண்ட் போட்டாங்க, ஆல்பம் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அப்படியே அவரோட பேக்குள்ள செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த குட்டி பசங்க கொடுத்தாங்கல்ல எங்க அம்மாவை கண்டுபிடிங்கன்னு சொல்லி, அவங்க அம்மாவோட முகம் கட்டாகி இருக்கும்ல அந்த போட்டோவையும் அவர் பாக்குறாரு. சோ அதையும் எடுத்துக்கிட்டு அவருடைய அந்த பக்கத்து டவுனுக்கே போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது கூட அந்த பர்கர் கடையை பாக்குறாரு. அவருக்கு அந்த பசங்க ஞாபகமா இருக்கு. திரும்ப போயிட்டு அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தோணுது. ஆனா அவருக்கு அவரோட வேலை தான் எல்லாமே. சோ அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு நேரா அந்த டவுனுக்கு போயிட்டு அங்க அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஜாங்கு வேற லெவல்ல வேலை செய்யறாரு. அதனால அங்க இருந்த பெரிய ஆபீசரு ஜாங்குக்கு கார் எல்லாம் பிரசன்ட் பண்றாரு. இந்த நேரத்துல அந்த குட்டி பொண்ணு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கா. அங்க ஒரு லேடி வந்து, இங்க பாருமா நான் உங்க வீட்டுக்கு கீழே தான் இருக்கனே, தினமும் நைட்டு நீ கத்துற மாதிரியான சவுண்ட் கேக்குது, உங்க வீட்டுல என்ன உன்னை அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா யாருக்கிட்ட சொன்னாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. என்ன சொல்ல போனா பெரியவங்களையே அவ வெறுக்க ஆரம்பிக்கிறா. அந்த குட்டி பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும்போது ஸ்கூல்ல ஒரு புசு புசு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல, அந்த பையப்புள்ள ஸ்கூலுக்கு போனையே கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணும், உன்னோட போனை கொஞ்சம் தரியா, நான் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போனை வாங்கி நம்ம ஜாங்குக்கு தான் கால் பண்ணுது அந்த பொண்ணு பாவம். ஆனா இவரு அன்னோன் நம்பர்ல இருந்து வருதுன்னு காலை கட் பண்ணி விட்டுறாரு. அட்டன் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணும் ரொம்ப சோகமாகறா. அந்த சோகத்தோடவே அந்த பொண்ணு வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கா. மேல் கட்டல்ல அந்த பொண்ணு தூங்குறா. கீழே அந்த குட்டி தம்பி இருக்கான். அக்கா அங்கிள் கண்டிப்பா நம்மள தேடி வருவார்லக்கா. அதெல்லாம் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க, பெரியவங்க எல்லாருமே சுயநலவாதிங்க, அப்படிலாம் சொல்லாதக்கா, அவரு வருவார் தானே, பொய் சொல்லாத, நான் உண்மையை தாண்டா சொல்றேன், அவரு வர மாட்டாரு அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த குட்டி தம்பி எழுந்து வந்து ஒரு கையில அந்த குரங்கு பொம்மையும் இன்னொரு கையில நம்ம ஜாங் கொடுத்தாருல காசு, அந்த காசையும் கொண்டு வந்து, அக்கா இங்க பாரு அவரு காசை கொடுத்திருக்காரு, கண்டிப்பா திரும்ப வருவேன், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பர்கர் சாப்பிடலாம் அப்படின்னு அவரு சொன்னாரு. சோ கண்டிப்பா வருவாரு, நீ வேணா பாரு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே டோரை திறந்து அந்த சித்திக்காரி உள்ள வந்துடுறா. அந்த குட்டி தம்பி கையில இருக்கிற அந்த காசையும் பார்த்துட்டு, டேய் கையில என்ன வச்சிருக்க? உடனே பையன் ஒளிக்க வைக்க ட்ரை பண்றான். என்னத்தடா ஒளிச்சு வைக்கிற?
ஓ காசா, சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணி இப்ப திருடுற அளவுக்கு வந்துட்டியா நீனு அப்படின்னு சொல்லி அந்த பையனை செம்ம அடி அடிக்கிறாங்க. அந்த பையனும் வழியில கதறிக்கிட்டே இது நாங்க பர்கர் சாப்பிடறதுக்கான பணம் அப்படின்னு சொல்றான். ஆனா அத அந்த சித்திக்காரி கேட்காம போட்டு செம்ம அடி அடிக்க மேல இருந்த அந்த குட்டி பொண்ணையும் ஏய் கீழே வா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன், சின்னவங்க தப்பு பண்ணாங்கன்னா பெரியவங்க நம்ம தான் அடிக்கணும்னு சொன்னா இப்போ உன் குட்டி தம்பி தப்பு பண்ணிருக்கான், நீ தான் அவன் அடிக்கணும், போய் அடிப்போ அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணும் கம்முன்னு நிக்கிறாளா, கண்ணத்திலேயே பொல்லார்னு ஒரு அடி, ஒழுங்கு மரியாதையா போயிட்டு அவனை அடிக்கிற இல்லனா அடி உனக்கு விடும் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணும் அவளோட தம்பி கிட்ட போறா. அந்த தம்பி அப்படியே பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு அவளோட தம்பியை அடிக்கவே இல்ல, கம்முன்னு நிக்கிறா. பின்னாடி இருந்து அந்த சித்திக்காரி சரியான மூதேவி போல, எனக்கு என்னென்னமோ வருது வாயில, ஏய் என்ன சும்மா நின்னுகிட்டு இருக்க, இப்ப நீ அவனை அடிக்கிறியா இல்ல நான் வந்து அடிக்கட்டுமா அப்படின்னு கேட்க அந்த குட்டி பொண்ணும் அவளோட தம்பியை மெதுவா கண்ணத்துல அடிக்கிறா. இதெல்லாம் ஒரு அடியா, அவளை உங்க 2 பேரையுமே சாவடிச்சிருவேன், ஒழுங்கா சமய அடி அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம அந்த குட்டி பொண்ணு அவளோட தம்பிய ரொம்ப ஓங்கி அடிச்சிடறாளா. அடிச்ச உடனே டக்குன்னு அவளோட தம்பியை கட்டி பிடிச்சி என்ன மன்னிச்சிரு நான் தெரியாம தான் அடிச்சுன்னு கதறி கதறி அலறாங்க 2 பேருமே. சரி அதோட விட்டால அந்த சித்திக்காரி திரும்பவும் அந்த பையனை போட்டு செம்ம அடி அடிச்சிருக்கா. சோ இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்ப அந்த குட்டி பொண்ணு அந்த வீட்டோடைய மொட்டை மாடியில இருக்கா. உடம்பெல்லாம் காயத்தோட ரொம்ப டயர்டா நடந்து வரா. அவ கையில அந்த காசு வந்து கிழிஞ்சி போயிருக்கு. அப்படியே மெதுவா நடந்து வந்து முடியாம அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. சோ அடுத்த நாள் ஆகுது. பக்கத்து டவுன்ல இருக்கிற ஜாங்குக்கு கால் வருது. அந்த குட்டி பொண்ணுடைய ஸ்கூல் டீச்சர் கிட்ட இருந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இவரும் பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்து பார்க்கும்பொழுதுதான் அந்த குட்டி பொண்ணோட தம்பி இறந்து போயிட்டானா. ஜாங்கும் டீச்சர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது அவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி அவங்க அம்மாவுடைய வாலெட்ல இருந்து பணம் எடுத்திருக்காங்க பர்கர் சாப்பிடறதுக்காக. பணத்தை ஆட்டைய போட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை, பணத்தை என்கிட்ட கொடு இல்ல எனக்கு தான் வேணும்னு. இதுல கடுப்பான அந்த பொண்ணு டேபின்னு அவன் தம்பிய போட்டு சம்மாடி அடிச்சிருக்கா, வயிற்றுலயே மெதிச்சிருக்கா. இதனால அந்த பையனோட வயிறு வீங்கி அந்த பையன் இறந்தே போயிட்டான் இப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஜாங்கு கார்ல போயிட்டு செம்ம டென்ஷனா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு தெரியும் பசங்க பர்கருக்காக காசை திருடலாம் செய்யல, இவரு தான் அவங்க கிட்ட கொடுத்தாரு, அந்த சித்திக்காரி தான் இந்த பையனை கொன்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜாங்குக்கு தெளிவா தெரியுது. இந்த நேரத்துல அந்த சித்திக்காரி அந்த குட்டி பொண்ணை பிடிச்சி இங்க பாரு, நீ தான் உன் தம்பிய அடிச்சு கொன்ன, புரியுதா, எப்படி அடிச்சு கொன்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறாங்க. கோர்ட்ல இந்த பொண்ணு தான் கொலை பண்ண மாதிரி எல்லாத்தையும் மாத்த போறாங்க. சோ போலீஸும் அந்த குட்டி பொண்ணை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு வந்து கொலை பண்றதுக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்லாததுனால அந்த பொண்ணை திரும்ப அவங்க அம்மா கிட்டயே அனுப்பிடுறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இந்த விஷயம் டிவி மீடியாலலாம் வருது. பாவம் அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சோகமாவே தான் இருக்கா. வெளியே போனாலே யார் அந்த பொண்ணை பார்த்தாலும் ஏ பாப்பா நீ தான் உன் தம்பிய கொன்னியா அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆனா பதிலுக்கு இந்த பொண்ணு எதுவும் சொல்லவே மாட்டா. அந்த சித்திக்காரி இந்த குட்டி பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களாம். நல்லவங்க மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம குட்டி பொண்ணு டேபினும் அவளோட ரூம்ல ரொம்ப தனியா இருக்கா. அந்த ரூம்ல அவளோட தம்பி கூட இருந்த விஷயங்கள்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பையன் எப்பவும் ஜாங் கொடுத்த அந்த குரங்கு பொம்மை கூட தான் விளையாடிக்கிட்டே இருப்பான். அக்கா இங்க பாருக்கா, குரங்கு பொம்மை மூக்குல தட்டினா ஏதோ வித்தியாசமா சவுண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஜாலியா இருப்பான். ஆனா இப்ப அவன் இறந்து போயிட்டான். அந்த குரங்கு பொம்மையை வச்சுக்கிட்டு டேபின் ரொம்ப கஷ்டப்பட்டு அது கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த பெரியவங்களை நம்புறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த அங்கிள் மட்டும் நம்மள கூட்டிட்டு போயிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு நீ உயிரோட இருந்திருப்பல, யாரையுமே நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சித்திக்காரி உள்ள வரா. இறந்து போனா அந்த குட்டி பையனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா கலெக்ட் பண்றா. நம்ம ஜாங் கொடுத்த அந்த குரங்கு பொம்மையும் சேர்த்து. பிளே கிரவுண்ட்ல பசங்கெல்லாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டில அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வந்துடுறா இந்த சித்திக்காரி. நம்ம ஜாங் தான் இப்போ ஒரு பெரிய கம்பெனில லாயரா இருக்காருல, அங்க இன்னும் பெரிய பெரிய லாயர்ஸ்லாம் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு சார் அந்த குட்டி பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, பேரண்ட்ஸ் தான் தப்பு பண்ணது. சோ அந்த கேஸை நம்ம எடுத்து அந்த பேரண்ட்ஸுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவர் கேட்கும் பொழுது எங்க பாரு ஜாங் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உன்னோட வேலையை போய் பாரு. சார் நான் ஒரு லாயர், என் வேலையை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜாங் நமக்கு 1008 வேலை இருக்கு, அதை போய் பாப்பியா, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு அப்படின்னா. சார் எனக்கு இந்த வேலையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்லாம் பிரசன்ட் பண்ணாங்கல்ல, அந்த கார் சாவிலாம் கொடுத்துட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. எந்த வேலையை அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சாரோ இப்ப அந்த குட்டி பொண்ணுக்காக அந்த வேலையே வேணான்னு சொல்லி வந்துடுறாரு. ஸோ ஜாங் லாயர் ஆகி அவருக்குன்னு தனியா ஒரு கிளையண்ட்னு வந்ததே கிடையாது. ஸோ நம்ம ஜாங்கோட ஃபர்ஸ்ட் கிளையண்டே அந்த குட்டி பொண்ணு தான். சரின்னு அந்த குட்டி பொண்ணை பார்க்கலான்னு போனா அந்த பொண்ணு ஜாங்க கண்டுக்கவே மாட்டா, கம்முன்னு போயிடுறா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கோவம், நடந்தது எல்லாத்துக்குமே இவரும் ஒரு வகையில காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ ஜாங்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம குடிக்கிறாரு. அவருடைய லாயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றாரு. எப்படியாவது இந்த கேஸை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனா ஜாங் ஆல்ரெடி இந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு, முடிஞ்ச கேஸை நம்ம எப்படி திரும்ப எடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஜாங் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த பொண்ணுக்கு நீதியை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட கால்ல எல்லாம் விழுந்து கெஞ்சறாரு. சரின்னு ஃப்ரெண்ட்ஸும் ஜாங்குக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கேஸை திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த கேஸ்ல சந்தேகம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லணும். ஸோ அதுக்காகவே ரோட்ல நின்று மக்களுக்கு இந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு மக்களும் இந்த கேஸ்ல சந்தேகம்
சந்தேகம் இருக்குன்னு அவங்க பெட்டிஷன் மாதிரி எழுதி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கோர்ட்ல இவங்களால இந்த கேஸை திரும்ப ஓபன் பண்ண முடியும். ஆனா இது மட்டும் பார்த்தாது, இன்னும் சாலிடான எவிடன்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் அந்த சித்திக்காரியோடைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலான்னு இவங்களாம் லாயர்ஸ் தானே, ஸோ ரொம்ப ஈஸியாவே கலெக்ட் பண்றாங்க. பார்த்தா அந்த சித்திக்காரி ஆல்ரெடி ஜெயிலுக்குலாம் போயிருக்கா. அதோட இவளுக்கு ஷார்ட் டெம்பர் வேற, அடிக்கடி கோவம் வருமா. ஜெயிலேயே அதிக தடவை கோவப்பட்டு வார்டன் கிட்ட எல்லாம் செம்மையா வாங்கி கட்டியிருக்கா. அடுத்தது இறந்து போன அந்த ஜோன் பையனுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம் ஒரு பெரிய டாக்டர் கிட்ட கேட்கறாங்க. அந்த டாக்டரும் இந்த பையன் உடம்புல இருக்கிற காயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு 10 வயசு பொண்ணு அடிச்ச மாதிரிலாம் சத்தியமா இல்லவே இல்லை, பெரியவங்க தான் இந்த பையனை அடிச்சிருக்கணுமே அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ இந்த எல்லா எவிடன்ஸையும் எடுத்துக்கிட்டு சைல்டு வெல்ஃபேர் சென்டர்ல இப்ப கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அவங்களும் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் லெட்டருடைய காப்பி அந்த சித்திக்காரிக்கு போகுது. அதை பார்த்த உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை போட்டு திரும்பவும் செம்ம அடி அடிக்கிறாங்க. என்னையே ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியா அப்படின்னு அடிச்சுட்டு அப்ப அவங்களுக்கு போன் கால் வருது. அந்த பொண்ணுடைய அப்பா தான் கால் பண்றாரு. ஸோ இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு இந்த சித்திக்காரியும் ஏதோ ஒரு பிளானை போடுறா. எங்க நம்ம ஜாங் அவரு நினைச்ச மாதிரியே கேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா இந்த கேஸ்ல இவரு ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு வாயை திறந்து உண்மையை சொல்லணும். ஆல்ரெடி அந்த பொண்ணு கோர்ட்ல என் தம்பியை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா இப்ப அதை பண்ணது நான் கிடையாது, இதை பண்ணது எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டா இந்த கேஸே அழகா சூப்பரா முடிஞ்சிரும். ஆனா அந்த சின்ன பொண்ணு சித்திக்காரியுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு உண்மையை சொல்ல வாய்ப்பே கிடையாது. அதனால ஜாங்கு டேபினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறாரு. அந்த புசு புசு பையன் இருப்பான்ல, அந்த பையனை பிடிச்சி தினமும் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. அந்த பையனும் நேரா டேபினுடைய வீட்டுல போயிட்டு கதவை தட்டுவான். கதவை திறக்க மாட்டாங்க, மாட்டி விட்டு வந்துருவான். ஸோ இப்படியே டெய்லி கிஃப்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டோர் ஓபன் பண்ணி அந்த குட்டி பொண்ணு டேபின் வரா. இதை அந்த அங்கிள் தானே கொடுக்குறாரு, இனிமே இதை கொடுக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டு உள்ள போயிடுற அந்த பொண்ணு. வந்த எல்லா கிஃப்ட்டையும் அந்த சித்திக்காரிக்கு தெரியாம இந்த பொண்ணு ஒளிச்சு வச்சிருக்கா. ஸோ இப்ப டேபின் வந்து ஒரு லெட்டரை எழுதுறா. பண்ண தப்பு எல்லாமே நான் தான், என் தம்பியை நான் தான் கொன்னேன், எங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எழுத வரும்பொழுது இந்த குட்டி பொண்ணுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே அந்த சித்திக்காரி நல்லவில்லே கிடையாது. சரி, அந்த அங்கிள் இவ்வளவு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு, அதுல என்ன இருக்குன்னு இந்த பொண்ணு ஓபன் பண்ணி பார்க்க நிறைய டாய்ஸ், வால்ல ஒட்டுற ஸ்டார்ஸ், அதோட கடைசியா கிஃப்ட் அனுப்பினார்ல அதுல இவரு வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாம் அனுப்பியிருக்காரு. ஸோ அதுல நம்ம ஜாங் பேசியிருக்காரு. ஏ பாப்பா, நீ என்னை பார்த்து நான் ரொம்ப நல்லவன்னு சொன்னல, ஆனா நான் நல்லவனே கிடையாது, நானும் ரொம்ப மோசமானவன் தான். ஏன்னா கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனேன், என் ப்ராமிஸை நான் காப்பாற்றவே இல்லை. உன்னோட தம்பி ஜோன் இறந்து போனதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான். ஆனா அவனோட இறப்பு இப்படி இருக்கக்கூடாது, அவனுக்கு நீதி கிடைக்கணும். ஸோ அதனால இந்த கேஸை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி தெரியுமா, நிறைய பொதுமக்கள் நீ இந்த தப்பை பண்ணல அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்னால இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உனக்கு வாதாட போற வக்கீல் யார் தெரியுமா, நான் தான். நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டே. உன்னோட தம்பி இந்த மோசமான அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு உன்னோட உண்மையான அம்மா கிட்ட போய் சேர்ந்துட்டான். உன் தம்பிக்காகவாவது நீ உண்மையை பேசணும். நீ உண்மையை பேசினாதான் உன் தம்பியும் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீயும் உன் தம்பியும் ஒரு பிரிட்ஜு கிட்ட இருப்பீங்களே, அந்த பிரிட்ஜில் தான் நான் தினமும் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ வந்து என்னை பாரு அப்படின்னு அவரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணும் இந்த கெட்ட அம்மாவுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும், நம்ம தம்பிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாங்க பார்க்கலாம் அப்படின்னு டோர் கதவை திறந்தா அங்க சித்திக்காரி இருக்கா. இந்த குட்டி பொண்ணு டேவின் வேற காதுல ஹெட்செட்லாம் மாட்டிருக்காளா, இதெல்லாம் எங்க இருந்துடி வந்தது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த குட்டி பொண்ணை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, என் தம்பியை கொன்னது நான் தான் அப்படின்னு லெட்டர் தானே எழுத சொன்னேன், அதை விட்டுட்டு வெளியே எங்க போற அப்படின்னு அந்த ஹெட்போன் எல்லாம் புடுங்கி கேக்குறாங்க. நம்ம ஜாங் பேசினதெல்லாம் கேட்டுட்டு ஓஹோ இந்த வேலைலாம் பாக்குறியா நின்னு, இன்னைக்கு செத்த அப்படின்னு அந்த டேபின்ன்ற குட்டி பொண்ணை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு வழியில கத்துறா. இந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த புசு புசு பையன் இருப்பான்ல, அவன் வந்து பார்த்துட்டு உடனே நம்ம ஜாங்குக்கு கால் பண்ணி சொல்ல, ஜாங்கும் வேகமா அந்த குட்டி பொண்ணோட வீட்டுக்கு வராரு. கதவு லாக்ல இருக்கு, அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போறாரு. அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கா. அந்த சித்திக்காரி செமையா அடிச்சிட்டா. நேரா போயிட்டு அந்த சித்திக்காரி முன்னாடி, நீ எல்லாம் மனுஷியா, ஒரு குழந்தைய இந்த மாதிரி அடிக்கிறிய, உனக்கெல்லாம் அறிவுன்றதே கிடையாதா, நீ யாரு, என் புள்ளைய நான் அடிக்கிறேன், உனக்கு என்ன, யாரோட புள்ளையா இருந்தாலும் சரி இந்த மாதிரி மிருகம் மாதிரி அடிக்க கூடாது, உனக்கெல்லாம் இருக்குடிய அப்படின்னு நம்ம ஜாங்கு அந்த குட்டி பொண்ணு டேபினை தூக்கிக்கிட்டு வெளியே வராரு. அந்த சித்திக்காரியும் எல்லாரும் பாருங்க என் குழந்தைய கடத்திட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காம ஜாங்கு அந்த பொண்ணை தோல்ல தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போறாரு. அந்த பொண்ணு பாவம் அப்படியே மயக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கா. அந்த புசு புசு பையன் இருக்கான்ல, அந்த பையனும் தான் ஃப்ரெண்டு இந்த மாதிரி அடிபட்டு இருக்காளே அப்படின்னு அந்த பையனும் அழுதுகிட்டே வரான். ஸோ ஜாங் அந்த குட்டி பொண்ணை அவரோட அக்கா வீடு கொண்டு போறாரு. அவங்களும் அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணும் ஜாங்க பார்த்து, என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், நீங்க என்கிட்ட வந்தீங்க ஆனா நான் பேசவே இல்லை, நீங்க கொடுத்த அந்த கிங் காங் பொம்மைய என் சித்தி குப்பையில தூக்கி போட்டாங்க, என்னால அதை பத்திரமா வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றா. இங்க பாரு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஓகேவா, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு அவரு சொல்றாரு. சடனா அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா வீட்டுக்கு வெளியே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பாவுடைய குரலை கேட்ட உடனே இந்த பொண்ணு பயந்துடுறா. நம்ம ஜாங்கும் போயிட்டு அந்த அப்பங்காரங்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, என் பொண்ணு வேணும், கடத்தி கொண்டு வந்தல, ஒழுங்கு மரியாதையா கொடு
கொடு, நான் ஒன்னும் கடத்தி கொண்டு வரல, உன் பொண்ணு தான் என்னோட கிளைண்ட், நான் அவளுக்காக வாதாட போறேன், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து நீ பேசு அப்படின்னு நம்ம ஜாங்கும் பதிலுக்கு பேசுறாரு. ஆனா அந்த அப்பங்காரன் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டு பிரச்சனை பண்ணிட்டு போறான். சோ அந்த ஆளு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணு பேசவே இல்லை, அப்படியே கம்முனே இருக்கா. அந்த சித்திக்காரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்ல ஹியரிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சித்திக்காரி எழுந்து, ஃபர்ஸ்ட் உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஒரு அம்மாவா நான் தோத்து போயிட்டேன், ஏன்னா என் புள்ள என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அது சரி என்னதான் இருந்தாலும் நான் உண்மையான அம்மா கிடையாதுல, அதான் என் மேல இஷ்டத்துக்கு பழி போடுறாங்க அப்படின்ற மாதிரி நல்லவங்க மாதிரியே சீனை போடுறாங்க இவங்க. சரி, இறந்து போன அந்த சின்ன பையன் ஜோனுடைய அட்டாப்சியை நீங்க பாத்தீங்களா? ஏன்னா ஒரு 10 வயசு பொண்ணை அடிச்சு இப்படி காயங்கள் வர வாய்ப்பே கிடையாது, நீங்க தான் அடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, யுவர் ஆனர் உண்மையை சொல்லணும்னா நான் வீட்டுல அதிக நேரம் இருக்கவே மாட்டேன், அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே, என் பசங்க சந்தோஷமா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த அளவுக்கு மோசமா போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு திரும்பவும் பிளேட்டையே திருப்பி போட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்கும் முடியுது. ஸோ அடுத்த ஹியரிங்ல அந்த குட்டி பொண்ணு டேபின் தான் சாட்சி சொல்லணுமே, அந்த பொண்ணு மட்டும் கரெக்டா பேசிட்டா போதும் அந்த சித்திக்காரிக்கு தண்டனையே கொடுத்துருவாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அந்த பொண்ணு அந்த அப்பங்காரன் வந்துட்டு போனதுல இருந்தே பேசவே இல்லை, கம்முனே இருக்கா. ஸோ கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவாளா அப்படின்றதே ஒரு பெரிய டவுட் தான். இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். ஸோ இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜாங்கோட அக்கா பையன் ஒருத்தன், யோ மாமா உன் கார்ல என்னோட குரங்கு பொம்மை இருக்குமே அது எங்க, அதுல நான் எவ்வளவு விஷயம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றான். எது ரெக்கார்ட் பண்ணியா, என்னடா சொல்ற அப்படின்னு நேரா அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா ஏதோ குரங்கு பொம்மை ரெக்கார்டிங்லாம் சொல்றேனே என்னது, அது உனக்கு தெரியாதாடா, அந்த குரங்கு பொம்மையில ஒரு கேமரா இருக்கு, அதோட மூக்க அழுத்தினா போதும் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நம்ம ஜாங்குக்கு இப்பதான் புரிய வருது, இதுதானே நம்ம அந்த பையன்கிட்ட கொடுத்தோம், கண்டிப்பா அந்த பொம்பளை அடிச்சது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆகி இருக்கும், அந்த பொம்மையை குப்பையில போட்டாங்கன்னு டேமின் சொன்னா அப்படின்னு இவர் வேகமா போயிட்டு இருக்கிற எல்லா குப்பை தொட்டியும் கிளறி அந்த பொம்மை இருக்குமான்னு தேடி பார்க்கறாரு. ஆனா என்ன தேடியும் அந்த பொம்மையை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அடுத்த ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த குட்டி பொண்ணு டேபின் தான் கோர்ட்ல சாட்சி சொல்லணும். எங்க பாரு பாப்பா, நீ அடிச்சதுனால தான் உன் தம்பி இறந்து போயிட்டான்னு ஆல்ரெடி நீயே சொல்லியிருக்க, அது உண்மைதானா இல்ல உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு அப்படியே அழ ஆரம்பிக்கிறா தேம்பி தேம்பி. ஸோ உடனே ஜட்ஜும் அந்த பாப்பாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றத வச்சுதான் நான் ஜட்மெண்ட்டையே எழுதுவேன் அப்படின்னு கோர்ட்ல ஜட்ஜி சொல்றாரு. ஸோ ஜாங்கா அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த குட்டி பொண்ணை தனியா கூட்டிட்டு வந்து உண்மையை நீ பேசுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு கம்முனே இருக்கா. ஸோ இப்போ நம்ம ஜாங்கு மெதுவா அந்த குட்டி பொண்ணு பக்கத்துல வந்துட்டு, எங்க பாரு பாப்பா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதுதான், நான் கண்டிப்பா நான் திரும்ப வருவேன்னு உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அந்த ப்ராமிஸை என்னால காப்பாற்ற முடியல, எந்த தப்புமே பண்ணாத உன்னோட தம்பி ஜோன் இறந்து போயிட்டான், அதுக்கு காரணம் உன் சித்திக்காரி தான், நீ சொல்ற விஷயத்த பொறுத்து தான் உன் தம்பிக்கு நீதி கிடைக்கணுமா கிடைக்க கூடாதுன்னு எல்லாமே இருக்கு, அதனால உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அப்பவும் கம்முனே தான் இருக்கா. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹியரிங் அகைன் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பொண்ணு என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஜாங்கும் டென்ஷன்ல இருக்கும்போது தான் அந்த குட்டி பொண்ணு டேபினை பாக்குறதுக்காக அந்த புசு புசு பையன் வரான். அந்த பையன் கையில அந்த குரங்கு பொம்மை இருக்கு. அந்த சித்திக்காரி இந்த குரங்கு பொம்மை இன்னும் சில திங்ஸ் எல்லாம் குப்பையில போடும் பொழுது அந்த இடத்துல நிறைய பசங்க விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அதுல அந்த புசு புசு பையனும் விளையாடிட்டு இருந்திருக்கான். அந்த குரங்கு பொம்மையை பார்த்து பிடிச்சி போய் அந்த பொம்மையை இந்த பையபுல எடுத்துக்கிச்சு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜாங்குக்கு நிம்மதியே. ஹியரிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டேபின் பொண்ணு கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவும் அந்த பொண்ணு கம்முனே இருக்கா. உடனே நம்ம ஜாங்கு எழுந்து நின்று, யுவர் ஆனர் நான் இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசட்டுமா அப்படின்னு சொல்ல ஜட்ஜும் ஓகேன்னு சொல்றாரு. மெதுவா பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு உன் தம்பியோடைய பொம்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. உடனே அந்த பொண்ணு அந்த பொம்மையை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறா. பாப்பா எல்லாரும் சொல்றாங்க நீ தான் உன் தம்பியை அடிச்ச அப்படின்னு, உண்மையிலே நீ தான் அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஆமா என் தம்பியை நான் தான் அடிச்சேன், ஒரு தடவை இல்ல 2 தடவை அடிச்சேன் அப்படின்னு சொல்றா. நான் அடிக்கும் பொழுது என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளுதான், அவனை அடிச்ச உடனே எனக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி பாப்பா, எதுக்காக நீ உன் தம்பியை அடிச்ச, காசு உனக்கு தரலன்றதுக்காகவா? அதெல்லாம் கிடையாது, என்னோட சித்தி தான் அடிக்க சொன்னாங்களே அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே நம்ம ஜாங்கவும், பாத்தீங்களா யுவர் ஆனர், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சித்திக்காரி தான். பாப்பா நீ அடிச்சதுனால உன் தம்பி இறந்து போகலன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும், உண்மையை சொல்லு, உன் தம்பியை யார் அடிச்சது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பொண்ணு அப்படியே கம்முனே இருக்கா, அமைதியாவே இருக்கா, எதுவும் பேசவே மாட்றா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சித்திக்காரி மேல இந்த பொண்ணு பயத்துல இருக்கா. உடனே நம்ம ஜாங்கும், சரி ஓகே நீ சொல்ல விருப்பப்படலன்னா சொல்ல வேணாம் அப்படின்னு பேசும்பொழுது, நான் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மெதுவா, என் சித்தி தான் இதை பண்ணாங்க, என் சித்தி தான் இதை பண்ணாங்கன்னு அடுத்தது சத்தமா கத்துறா அந்த கோர்ட்ல. ஸோ நம்ம ஜாங்கும், இதுதான் உண்மை யுவர் ஆனர், அந்த பையனை அடிச்சு கொன்னது அந்த சித்திக்காரி தான், எல்லாத்துக்கும் காரணம் அவ தான், ஸோ அவளுக்கு தான் நம்ம தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திக்காரி எழுந்து, ஏங்க என்னங்க ஆதாரம் இருக்கு, சும்மா அந்த பொண்ணு சொன்னா பிரைன் வாஷ் பண்ணி நீங்க சொல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆதாரம் இருக்கு அப்படின்னு அந்த குரங்கு பொம்மையில இருக்கிற ரெக்கார்டிங்ஸை காட்ட ஆரம்பிக்கிறாரு ஜாங்கு. ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ்ல இந்த சித்திக்காரி எப்படி எப்படிலாம் கொடுமைப்படுத்திருக்கான்னு எல்லாமே வருது. அந்த சின்ன பையனை போட்டு வயிற்றுலயே இவன் மிதிச்சிருக்கா. அந்த குட்டி பொண்ணு வந்து தடுக்க ட்ரை பண்றா, அவளையும் போட்டு அடிச்சு ஒரு மிருகம் மாதிரி அந்த சித்திக்காரி நடந்திருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே செம்ம வெறுப்பாகிறாங்க அந்த சித்திக்காரி மேல. அதோட அந்த
அந்த ரெக்கார்டிங்ஸ்ல ஒரு வீடியோவும் இருக்கு. அடி வாங்கிட்டு அந்த பையன் வயிறுலாம் வீங்கி போய் படுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டி பொண்ணு அவளோட தம்பியை பார்த்து நீ ஓகே தானடா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஓகே தான்க்கா, என்ன ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு, நான் நிறைய சாப்பிட்டேன் போலக்கா, அதான் என் வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. அதோட உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் கண்ணுக்கு அம்மா தெரியுறாங்கக்கா, ஆனா என்ன முகம் மட்டும் தெரியவே இல்லை. அம்மாவோட முகத்தை நான் எப்படியாவது பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்க்கா. அப்படி நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கியேன், அந்த பிரிட்ஜ் மேல இருந்து நான் ராக்கெட்டை விடுவேன்க்கா. அந்த குட்டி பொண்ணும் வீங்கி போயிருக்கிற அவளோட தம்பியோடைய வயித்தை தடவி கொடுத்து, நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமா சரியாயிடும், நம்ம அம்மாவோட முகத்தை கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பையன் இறந்து போயிருக்கான். அந்த குட்டி பொண்ணும் அப்படியே சோகத்தோடவே மாடியில வந்து மயக்கம் போட்டு விழுவால. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்குமே. இந்த சித்திக்காரியும் இந்த கொலைப்பள்ளிய அந்த குட்டி பொண்ணு மேல போட்டு எல்லாத்தையுமே மாத்தி விட்டுட்டா. ஆனா இப்ப எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சா, அவளதான் அந்த சித்திக்காரி மாட்டிக்கிறா. ஆனா இருந்தாலும் எழுந்து, எங்க ஒரு அம்மாவா புள்ளைய அடிக்கிறது தப்பாங்க, ஏதோ தெரியாதனமா அடிச்சதுனால இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஜாங்கும் இது அம்மாவா, நீ என்னைக்குமே இந்த பசங்களுக்கு அம்மாவா இருந்ததே கிடையாது. என்ன முதல்ல மீட் பண்ணும் பொழுதே அம்மானா எப்படி இருப்பாங்க, அம்மா இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டா. அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு நீ தாயா இல்ல அப்படின்னு. அதோட யுவர் ஆனர், ஏதாவது நான் அசிங்கமா இவளை கேட்கறதுக்குள்ள தண்டனையை கொடுத்து இவளை ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, ஜட்ஜும் அந்த சித்திக்காரிய அசிங்கமா திட்டலாம் தான் வராரு. ஆனா அவர் ஜட்ஜாச்சே, தண்டனையை கொடுக்கறாரு. 15 வருஷம் அந்த சித்திக்காரிக்கு ஜெயிலு. எந்த தப்பும் பண்ணலனாலும் அந்த அப்பங்காரன் இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சுதானே இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சோ அந்த ஆளுக்கும் 5 வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுக்கறாங்க. சோ அந்த குட்டி பொண்ணை இதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா பாத்துக்க போறது நம்ம ஜாங் தான். சோ இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது. அந்த குட்டி பொண்ணோட காயங்கள்லாம் ஆறி அந்த பொண்ணு இப்போ ரொம்ப நல்லா இருக்கா. ஜாங்கும் அந்த குட்டி பொண்ணும் அந்த பிரிட்ஜ் கிட்ட நடந்து வராங்க. அப்படியே அந்த பிரிட்ஜ் கிட்ட நின்னு அந்த குட்டி பொண்ணு அவளோட தம்பி கிட்ட பேசுற மாதிரியே, ஏ தம்பி நீ இங்க தானே இருக்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் வந்தனே, அம்மாவோட முகத்தை நான் பார்த்துட்டேன், அங்கிள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்டுறா. அந்த போட்டோல அவங்க அம்மாவோட முகம் கிழிஞ்சு போயிருக்கும்ல, ஆனா இப்போ அந்த போட்டோ நல்லா இருக்கு. ஏன்னா அந்த கிழிஞ்சு போன போட்டோவுக்கு பின்னாடி பிரிண்ட் போட்ட கடையோடைய பேர்லாம் இருந்திருக்கும். நம்ம ஜாங் அதை பார்த்துட்டு அந்த பிரிண்ட் பண்ண கடைக்கே போயிட்டு அந்த போட்டோவோட டேட் எல்லாம் வச்சு புதுசா பிரிண்ட் எடுத்து கொண்டு வந்து காட்டிட்டாரு. அந்த குட்டி பொண்ணும் அவங்க அம்மா முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. தம்பி நீயும் அம்மாவோட முகத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு காட்டும் பொழுது அப்படியே மேல ஒரு ராக்கெட் பறந்து போகுது. அந்த ராக்கெட்டை பார்த்த உடனேயுமே அந்த குட்டி பொண்ணு அவ்வளவு சந்தோஷப்படுறா. ஏன்னா அந்த குட்டி பையன் சொல்லியிருப்பான், அம்மாவோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பிரிட்ஜ்ல இருந்து நான் ஒரு ராக்கெட்டை விடுவேன் அப்படின்னு. இப்போ ஒரு ராக்கெட் பறந்து போகுது, இதை என் தம்பி தான் விட்டுருக்கான் அப்படின்னு சந்தோஷத்தோடவே அந்த பொண்ணு பாக்குறா. இந்த இடத்துலயே மை ஃபர்ஸ்ட் கிளையண்ட்ன்ற இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்ததுன்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட இது ஒன்றும் ஜஸ்ட் கதைலாம் கிடையாது. ரியல் லைஃப்லயே நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளை அடிச்சு அபியூஸ் பண்றாங்க. இது கொரியால மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா, ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே நடக்குது. ஒரு குழந்தைன்றது நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி, அவங்கள பத்திரமா பாதுகாக்கணும் நம்ம. ஆனா தேவையில்லாம அடிச்சு அவங்கள சின்ன வயசுலயே ஒரு மென்டல் பிரஷர்ல கொண்டு வந்து அவங்க லைஃபையே நம்ம டோட்டலா ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்ல சிங்கிள்ஸா இருந்த இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நீங்களும் ஒரு பேரண்ட் ஆவீங்க. அந்த டைம்ல நீங்க எந்த தப்பும் பண்ணாம இருங்க, அதுவே போதும். ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.